காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvin stores and buy these sarees. Velvin stores, Usman Road, T Nagar, Chennai மற்றும் தூத்துக்குடி. புத்தக கண்காட்சி 55 கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, 10 அமர்வுகள், 44 சிறப்பு பேச்சாளர்கள், 2 நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம். வேற எந்த இயக்கமாவது, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா? நிச்சயம் நடத்த முடியும். நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. இதே அண்ணா திராவிட, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம். அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டலாம். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, கஞ்சத்திலையும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடைஞ்செடுத்த கஞ்சன்னுவாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாசிச பாஜகவால நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க. அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியா பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு. ஒரு கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 காரு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு, அதே மாதிரி காலு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடம்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு. அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. அது டி ப்ரமோட், டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது 10லன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. என்ன சொன்னாரு? 1 மாதத்துக்கு முன்பு, 20 நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சு ஆட்டிக்கிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு, தப்புன்னு சொல்லல, வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்னும் தெரியாம மொழிப்பான். பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டி இருக்கு. ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா கோவையில? ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல, இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமினாலே காலும் காரும் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமினாலே காரும் காலும் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு எனக்கு அது புரியலையே. அதாங்க வேணுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது, வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்மந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுலாம் சிறுபிள்ளைத்தனம். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பார்க்குது. இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா?
சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக ஆட்சியில் இன்ன குறைன்னு சொல்கிறாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார். அதில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். தெளிவாக நீங்கள் பேட்டியில் போடுங்க, அடிக்கடி மாற்றி மாற்றி போடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ். தெளிவாக உங்கள் கூட்டத்தில் வந்திருக்குது, எல்லா பத்திரிகையில் வந்துவிட்டது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. இது சரியில்லை. அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க? இங்கே ஆட்சி அமைக்கிறது எங்கள் கூட்டணியில் அதிமுக. முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்தவங்க. அப்படிங்கிற எங்களை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது. இருந்தால் தானே செய்யறதுக்கு. அவ்வளவு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. விவசாயிகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், தொழிலாளர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும். யாருக்காவது நன்மை செஞ்சுருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார். உங்கள் மேம்பாலம் இருக்குது. யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம்? நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்கே இருக்கிற நண்பர், அத்தனை ஊடக நம்பர் இருக்குதுன்னு பத்திரிகை நம்பர் நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க, எல்லாம் படம் பிடிச்சி காட்டினீங்க. ஒரு 55% பணி முடிவுபட்டு விட்டது. ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது. அது நிலம் எடுக்கணும். அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்கே இருக்கிற கேபிள் லைன்லாம் மாற்றி எடுக்கணும், குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற மின் கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிடும். அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக 2 ஆண்டில் அந்த பணியை எடுத்துட்டு 3 ஆண்டுகள் அந்த பணி நடந்துக்கிட்டு இருந்தது. ஆட்சிக்கு வந்தவரை கிடப்பிலேயே போட்டாங்க. 2 வருஷம் பணியே செய்யல. உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பர்களும் பத்திரிக்கை இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வேகமாக செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க. எவ்வளோ பச்சை பொய்! இங்கே கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க. எங்கள் ஆட்சியை தொடர்ந்து தான் நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம், பாலத்தை திறந்திருப்போம். அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார். நிதியே ஒதுக்கலை. நிதியே ஒதுக்காமல் பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை தமிழகத்தில், பட்ட இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அதிமுக அனைவரும் ஒருங்கிணைக்க பாஜக தான் தன்னை சார் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது சார். அதை முடிஞ்சு போனது, அதை பற்றி ஏன் பேசுறீங்க? இன்னும் எங்கள் கட்சியில் அவர் இல்லை, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி ஏன் சார் கிளறீங்க? உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும், இன்னைக்கு நைட்டு இரவு அதை பேச வேணும், ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும். இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எந்த பயனும் இல்லை. 2017 மீண்டும் விரைவில் கட்சி ஒன்றிணையும், எல்லாரும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு சார். அதுதான் நான் திருப்பி சொல்றேன். முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி பேசாதீங்க. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம். இதெல்லாம் முடிந்து போய்விட்டது. அதிமுக மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த கேள்வியெல்லாம் இதோட விட்டுருங்க. அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் சார். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு. அது எல்லா கட்சியிலையுமே நடக்குது. இந்த கட்சியில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் இப்போ பேசுறது இல்லையா? திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. திமுக கொடுக்க மாட்டேங்குது.
ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு, கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிருந்து தான் செயல்படுத்துது. தமிழ்நாட்டில் நிறைய தொழில் முதலீட்டாளர் மாநாடு நிறைய தொழிலாளர் ஈர்த்ததா சொல்றாங்க. ஆனா இந்த 4 வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல. எப்படி பாக்குறது? தாங்க, நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன், வெள்ளை பேப்பரை காட்டினேன். இதுதான் அவருடைய பதில். வெள்ளை ஒரு பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள், இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க. எவ்வளவு முதல் ஈர்க்கப்பட்டது, எவ்வளோ தொழில் வந்திருக்குது, எவ்வளோ நிதி வந்திருக்குது, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிதுன்னு கேட்டால் வெள்ளை பேப்பர் கேட்டுறாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா புள்ளிவரம் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும், அதன் மூலமாக 10,62,200 கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும், இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். எங்கே வேலை கிடைச்சிது? கோயம்புத்தூரில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிது? அத்தனையும் பொய். ஏன்னா வெள்ளை பேப்பரை காட்டினார்ல, அதுதான் உண்மை. எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் எல்லா துறைகளும் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி உள்ளாட்சி துறையில் இந்த குடிநீர் வடிகால் வாரத்திலிருந்து அங்கே பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்யும். இது வரைக்கும் அது முழுமையான விளக்கம் கிடைக்கவே இல்லை. அதேபோல் மதுரை மாநகராட்சியில் சுமார் 200 கோடி வருவாயில் ஊழல் நடந்திருக்குது. திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க. அதில் அண்மையில் வந்த செய்தி, எங்களுக்கு கிடைச்ச தகவல், ஒவ்வொரு குவாரிக்கும் 10 லட்சம் ரூபா அந்த குவாரி உரிமையாளர் கொடுக்க வேணும். திமுக மேலிடத்து கொடுக்கணும். ஒவ்வொரு ஏக்கருக்கும், குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் 5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதா செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே ஒரு டன்னுக்கு குவாரியில் அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க. நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டுட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள். ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார், எல்லாமே அதிமுக பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு கொடுத்தோம். 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் தேர்தலுக்கு அருகாமையில் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம். அதே போல் தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும், நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும்